இந்த அம்பிகையினுடைய திருக்கோலத்தை எப்படி வர்ணிப்பது? அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ அழகான கோலம். அப்படி போய் நம்ம அந்த அம்மா முன்னாடி நின்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா நம்ம அந்த கோல விழியினால் நம்மை பார்க்கிற போது அவளுடைய உச்சம் தலையில ஆரம்பிச்சு அப்படியே உள்ளங்கால் வரைக்கும் நாம் அவளை வர்ணித்து கொண்டே இருக்கலாம். அத்தனை பேரழகு இந்த அம்பாள் கிட்ட. அன்னையினுடைய முகத்துல பாத்தீங்கன்னா சின்ன கோரை பற்கள் இருக்கும். ஆனால் அவள் சாந்த ஸ்வரூபிணியாக திகழ்ந்தாள். அவளுடைய சிரசிலே இருக்கக்கூடிய அந்த தீ ஜுவாலைகள் 15 இதழ்களாக அங்கே விரிந்திருக்கிறது. அதற்கு நடுவில சீரிய நாகத்தை நம்மால் காண முடியும். திருமுடியினுடைய இடதுபுறத்திலே சந்திரனும் கங்கையும், வலதுபுறத்திலே நாகம் அழகிய காதணி அணிந்து சிவசக்தி ஸ்வரூபமாக அம்பாள் காட்சி தருகின்றாள். இடது காலடியில் அசுரனின் தலையை அழுத்தி வலது காலை மடித்த திருக்கோலத்தோடு அம்பாள் காட்சி தருகின்றாள். அம்பாளுடைய கரங்களில் சூலம், வாள், உடுக்கை, வேதாளம், கேடயம், அங்குசம், மணி, கபாலம் இவற்றை ஏந்தி காட்சி தரக்கூடிய அந்த அம்பிகை அப்படியே தன் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த பக்தனுக்கு நான் ஒரு தாயாக இருக்கின்றேன், என்னை நம்பி வந்த உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுகின்றேன் என்று தனது கோல விழிகளினால் அருள் என்கின்ற அப்பாலை சுரந்து எதிரே நிற்கக்கூடிய குழந்தையை வாரி அணைக்கும் ஒரு தாய் போல் நமக்கு காட்சி தருவதனாலேயே அந்த அம்பாள் முன்னாடி நின்னா போதும், வேற எதையுமே நாம் வேண்ட வேண்டும் என்கின்ற அவசியம் அங்கு ஏற்படாது.